ஃபைனலி பாம்பன் புதிய ரயில்வே பாலம் திறக்கப்படும் தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் புதிய ரயில்வே பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. மேலும் புதிய ரயிலாக ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரத்துக்கு தினசரி ரயில் சேவையும் துவங்கப்பட இருக்கின்றது. முதல் முறையாக அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி வழித்தடத்தின் வழியாக தினசரி ரயில் வர இருக்கின்றது சென்னைக்கு. வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல் இதை பத்தி பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் அனைவரும் பல மாதங்களாக காத்திருந்த அந்த ஒரு நாள் வந்துவிட்டது. பாம்பன் புதிய ரயில்வே பாலம் திறக்கப்படும் தேதியானது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் RN சிங் மற்றும் மதுரை கோட்ட மேலாளர் தலைமையில் ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பால பகுதியில் ஆய்வானது நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அவர்கள் இந்த ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார். வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருப்பதாக ஒரு தகவல் தெரிவித்திருக்கின்றார். வருகின்ற ஏப்ரல் 6 என்பது ராம நவமி, அதாவது ராமர் பிறந்த நாளாக கருதப்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் தான் புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி தனி ஹெலிகாப்டர் மூலமாக மண்டபம் கேம்ப் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் சாலை பாலத்தின் மீது நின்று புதிய ரயில்வே பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். அப்போது சிறப்பு ரயில் ஒன்றும் பாலத்தின் மீது இயக்கப்பட இருக்கின்றது. இதற்காகவே டெடிகேட்டடா இந்திய மூவர்ண கொடியில ரயில் என்ஜின்களை வண்ணம் தீட்டி வச்சிருக்காங்க. அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஆலயம் என்கிற பகுதிக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு புதிய ரயில் சேவையும் துவங்கி வைக்க உள்ளார். தாம்பரம் ராமேஸ்வரம் இடையேயான புதிய ரயில் சேவையை வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கின்றார். இரு மார்க்கத்திலும் தினசரி இயங்கும் வகையிலான இந்த ரயில் ராமேஸ்வரத்தையும் சென்னையும் 3வது ரயிலாக தினசரி இணைக்க உள்ளது. தாம்பரத்திலிருந்து விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு இயக்கப்பட உள்ளது. ஏற்கனவே விருதாச்சலம் வழியாக சேது எக்ஸ்பிரஸும் தஞ்சாவூர் வழியாக போட்மேல் எக்ஸ்பிரஸும் இயங்கும் நிலையில் தற்போது கடற்கரையோர பகுதிகள் வழியாக இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தினமும் இயங்க உள்ளது. குறிப்பாக அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு 6 ஆண்டுகளுக்கு பிறகு திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் முதல் தினசரி ரயில் சென்னைக்கு இயக்கப்பட இருக்கின்றது. இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் ரயில் தான் அது. 2019 அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட போதிலும் 2023 தான் தாம்பரம் செங்கோட்டை இடையான புதிய ரயில் சேவை துவங்கப்பட்டது. இருப்பினும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தற்போது தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே தினசரி ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் எந்தெந்த நிலையங்களில் நிற்கும், எந்த நேரத்தில் இயக்கப்பட இருக்கின்றது என்றால், இந்த சிறப்பு ரயில் முன்னதாக பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கத்தில் இரவு நேர ரயிலாகவும் மறு மார்க்கத்தில் பகல் நேர ரயிலாகவும் இயக்கி சோதனை செஞ்சாங்க. அதே போல மற்றொரு சோதனையில இரு மார்க்கத்திலுமே இரவு நேர ரயிலாக இயக்கினாங்க. இதில் இந்த சிறப்பு ரயிலை எந்த நேரத்தில் இயக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற குறித்தான தகவலை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க. பாம்பன் புதிய பால திறப்பு விழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இதற்கான அனைத்து கட்ட ஆய்வுகளையும் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்தார். Is on the inauguration day. Inauguration day, one new train service is also likely to start from Tambaram Rameshwaram. தற்போது பயணிகளை கையாளும் வகையில் அனைத்து விதமான வசதிகளும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் 75% முடிந்து விட்டதாகவும் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்குள் முழு பணிகளும் நிறைவடையும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் ராமேஸ்வரம் முதல் பாம்பன் மற்றும் மண்டபம் முதல் ராமநாதபுரம் வரை மின்மயமாக்கக்கூடிய பணிகள் மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பணிகள் அனைத்து முடிந்தவுடன் மின்சார ரயில்களும் ராமேஸ்வரத்தில் இருந்து இயங்க இருக்கின்றது. எனவே வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி புதிய பாம்பன் ரயில்வே பாலம் திறக்கப்பட இருக்கின்றது. அமிர்தா எக்ஸ்பிரஸ் நீட்டிப்பு மற்றும் தற்போது செல்லக்கூடிய ரயில்களின் நீட்டிப்பு குறித்தான அறிவிப்பை மிக விரைவில் வெளியிடுவாங்க. ஆசியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலமான பாம்பன் ரயில்வே பாலம் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. மேலும் தாம்பரம் ராமேஸ்வரம் இடையான புதிய ரயில் சேவை துவங்கப்படுகின்றது. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.